தக்காளி சேர்த்துக்கிங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிங்க. சின்ன வெங்காயம் 4-5 பூண்டுங்க. சின்ன வெங்காயம் 10 20க்கு மேலே ஒரு 15-20 சின்ன வெங்காயத்துக்கு மேலேயே இருக்குங்க. ஒரு 4 தக்காளி முழு தக்காளியாக போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய்ங்க. இது கூட வந்துங்க நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வணங்கினோன்னே புதினா, மல்லித்தழைங்க, கருவேப்பிலை தலைங்க, ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்புங்க. இதை நம்ம அப்படியே இதில் போட்டுடலாங்க. நம்ம ஒரே மாதிரி செய்யறதுங்க. புதினா, மல்லித்தழை, கருவேப்பிலை தழை, மல்லித்தழை எல்லாம் கொஞ்சம் நல்லங்கிறங்காட்டிங்க நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை மாற்றி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் இந்த நமக்கு புதினா மல்லித்தழையெல்லாம் வணங்கினோன்னே தக்காளியை எப்படி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ நசுக்கணும்னாவே குட்டி குட்டியாக வந்துடுங்க. இந்த மாதிரி பெரிய ஜாரில் போட்டுங்க நம்ம அரைச்சிக்கலாங்க. ஆற வச்சிடுவோங்க. ஃபேன் காட்டில் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாங்க. நம்மளுக்கு புதினா, மல்லித்தழை, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்மளுக்கு சத்தானதாக இருக்கனால நல்லதுங்க. நம்ம ஒரே மாதிரி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இது கூட ஒரு 2 தேங்காய் வேணாலும் போடலாங்க. புளி கொஞ்சம் போடலாங்க. நான் புளியெல்லாம் போடலைங்க. இதில் வந்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். நம்ம சின்ன வெங்காயம் போடும்போது இந்த 4 தக்காளியும் போட்டோம்னா சூடாகிடும். அப்புறம் நம்ம வந்து ஒரு சூரியில் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இதிலேயே இப்படி அமுத்திட்டோம்னாங்க நம்மளுக்கு ஈஸியாக அப்படி இதாகிடுங்க. கொஞ்சம் நம்ம கீரை வணங்கின முன்னாடி நம்மளுக்கு கருவேப்பிலை தலையும் பச்சையாக இருந்தால் பரவாயில்லைங்க. மல்லித்தழை எல்லாமே கொஞ்சம் சூடு பண்ணால் போதும். புதினா எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிட்ற பொருள் எதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளியை இந்த மாதிரி இப்படி நசுக்கி விடலாங்க. நசுக்கிறக்கு வரலைன்னாங்க நம்ம வந்து சூரியில் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ண முன்னாடி கொஞ்சம் வணக்கி விட்டுங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அறுத்து போட்டால் அது வேறு மாதிரி இருக்குங்க. முழு தக்காளியாக வணக்கணும்னா வெங்காயம் போட்டோன்னே தக்காளியும் போட்டு வணக்கலாங்க. உடையாதுங்க. இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை வேகமாக கூட வச்சுக்கலாங்க. நம்ம வணக்கி விட்டுக்கிட்டு இதெல்லாம் தக்காளி நசுக்கி விட்டுக்கலாங்க. ஃபேன் காட்டில் வச்சு நம்ம ஆறின முன்னாடி இந்த மாதிரி சாரில் அரைச்சா நம்ம இட்லி தோசைக்கு வச்சுக்கலாங்க. மிச்சம் இருந்தால் கூட நைட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாங்க. புளி போட்டோம்னாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு தேங்காயும் போடணும் போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலைங்க. புளியும் தேங்காயும் போடலைங்க. நான் இப்படியே தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பிங்க சூரியில் கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அது வலிக்கிட்டு போகும். அதனால் ஸ்போர்க் இருந்தாலும் கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை அரைச்சிட்டா நம்மளுக்கு